நம்மை உயிர்ப்பிக்கும். கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். நீங்க கவனமா கேளுங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாய், நம்ம இயேசுவை அறியறதுக்கு முன்பாய், நீங்க அநேக பேர் இப்பதான் இயேசு யாருன்னு தெரிஞ்சு கொள்றீங்க. ஆனா அவங்கள போய் நீங்க கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, நான் பரம்பரை கிறிஸ்தவங்க, எங்க பாட்டி கிறிஸ்தவங்க, எங்க அம்மா கிறிஸ்தவங்க, நான் சண்டே ஸ்கூல்ல வளர்ந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சாட்சிகள் இந்த சபையில சொன்னது உண்டு. ஆனா அவங்களுக்குள்ள இந்த வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள தேடி கண்டுபிடிக்க. காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனை அறியறதுக்கு முன்பாக, ஒருவேளை தேவனோட வார்த்தை சரியா புரியலன்னா, சரியா அந்த வசனம் நம்மளுக்கு விளங்கல, நம்மளுக்கு புரியல, அந்த வார்த்தை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த வார்த்தை எனக்கு புரிய மாட்டுது, அந்த வார்த்தை எதுக்கு சொல்றாங்க, நம்மளுக்குள்ள ஒரு கேள்வியாக ஒரு 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 ஆப்ஷனா இருந்தாலும் இருக்குதுன்னா, நம்ம இன்னும் வார்த்தையினால விடுதலை ஆள என்று அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையால் அவர் என்ன பண்றாருன்னா, மரித்தவனை உயிரோடு எழும்ப வைப்பார். அதான் இன்னைக்கு நம்ம தேவனை அறியாத, தேவனோட வார்த்தையை அறியலன்னா, நம்மளுடைய குணங்கள், சுபாவங்கள், நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஒரு பலன் இல்லாம, ஒரு சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஒரு மனுஷன் மறைச்சிட்டானா, ஒரு மனுஷன் மறைச்சு கிடந்தானா, அவனுக்குள்ள எந்த ஒரு எதிர்பார்ப்போ, எந்த ஒரு வேலையோ, எந்த ஒரு காரியங்களும் அவனுக்குள்ள நம்ம எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த மனுஷன் மறைச்சிட்டான். அது மாரி இன்னைக்கு தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கும்போது, தேவனோட வசனங்கள் நம்மளுக்குள்ள இருந்தா, நம்ம மரித்தவர்கள் அல்ல, நம்ம மரித்தவர்கள் போல வாழணும்னு அவசியம் அல்ல. நம்மளுடைய விசுவாசம் மரித்தது அல்ல, நம்மளோட குடும்பம் மரித்தது அல்ல, நம்மளுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள் அதெல்லாம் மரித்தது அல்ல. நம்ம தேவனோட வார்த்தையில நின்றோமா, அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, நம்மள மரித்ததை போல மரித்த வாழ்க்கையில இருந்த நம்மள உயிரோடு மாத்துகிறது தேவனோட வார்த்தை. அல்லேலூயா. இப்படியா ஒரு பாஸ்டர் கிட்ட வந்து ஒரு சகோதரன் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க முத சொன்னீங்க தேவனோட வார்த்தை கேளுங்க, அப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், நீ குற்றம் செய்கிற, நீ தவறு செய்கிற, நீ வந்து இந்த மேரி சூழ்நிலையில இருக்கிற, நீ தேவனுக்கு தூரம் இருக்கிறன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க இவ்வளவு பிரசவம் பண்ணீங்க, எனக்கு எந்த உணர்வும் இல்லை, எனக்கு எந்த ஒரு எண்ணமும் வரல, அப்படின்னா நான் பாவம் செய்யலையா அப்படின்னு அந்த மனுஷன் கேட்டான். அந்த பாஸ்டர், அப்படின்னா நான் எந்த தவறு செய்யல, புஃபைக்கா இருக்கிறேன்னா. அதுக்கு அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப யோசிச்சாரு, இவனுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படி கேட்கறான், இவ்வளவு பிரசங்கம் பண்ண அவன் உள்ளத்துல எந்த உணர்வும் வரலையா, எந்த ஒரு காரியங்களும் அவன் மனசுல பேசலையா, இவ்வளவு பிரசங்கம் பண்ண அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் அவனுக்கு பதில் தரணுமே என்று யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு சொன்னாரா, ஐயா இப்ப ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா, ஒரு மனுஷன் செத்து டெட்டா இருக்கிறானா, மடித்து இருக்கிறானா, அவன் மேல எவ்வளவுதான் பாரத்தை வச்சாலும் அவனுக்கு உணர்வு வருமா? ஏன் வராது? ஏன்னா வராது, ஏன்னா அவன் செத்துட்டான். அந்த மாரி எவ்வளவுதான் தேவனோட வார்த்தை உனக்குள்ள வந்து மாறுதல் வரல, உனக்கு இப்படி சொல்றேன் கௌரவ எடுத்துக்காதீங்க, சூடு சொன்ன வரல அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய ஆவி, உன்னுடைய மாமிசம், உன்னுடைய சிந்தை, உன்னுடைய குணம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் செத்து போய் கிடக்கிறதுனால தான் தேவனோட வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்ய மாட்டுது. அந்த ஊழியக்காரன் அந்த மனுஷன் பேசும்போது அப்பதான் உணர்ந்தானா, இவ்வளவு நேரம் நான் வந்து பிரசங்கம் கேட்டது வந்து ஒரு செத்த மனுஷனை போல, உணர்வு இல்லாம, பயம் இல்லாம, தேவனை குறித்து ஒரு விசுவாசம் இல்லாம, கர்த்தர் நம்மளோட பேசுகிற அவரே நீதி தேவனா இருக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவரா இருக்காரு, இருளிலிருந்து வெளிச்சத்துல கொண்டு வருகிற
தேவன் இவர் என்கிறத உணர்வில்லாம நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறனால தேவனுக்குள்ள நம்மளால விடுதலை ஆக முடியல. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சமாதானத்துல உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு சொல்றாரு, எருசலேம் அந்த சபைக்கு போகும்போது, அவர் ஊழியம் செய்ய அவர் சபைக்கு போகும்போது அங்க அந்த அந்த தெருல அந்த இடத்துல சிலவங்க பிச்சை கேட்டு கொண்டு இருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரா, என் கையில பொண்ணும் வெளியும் இல்ல. சொன்னாரா, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் சமாதானத்துல நான் சொல்றேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இந்த சபையில பிசாசு ஓடல, ஏன் பாஸ்டர் இந்த சபையில சுகம் நடக்கல, ஏன் பாஸ்டர் இந்த சபையில அற்புதம் அடையாளம் பார்க்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒண்ணுதான் பதில் சொல்லுவேன், எது இருக்கோ இல்லையோ இந்த சபையில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுக்கு பிறகுதான் இது எல்லாமே. நீங்க பின்னாடி தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் முன்னாடி இருக்கிற இயேசுவை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் வார்த்தை. அவரே ஆதியும் அந்தமானவர், அவரே முந்தினவரும் பிந்தினவரும் இருக்காரு, அவரே ஆரம்பமும் அவரே முடிவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோட வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். எப்படி நாம் பார்க்க போகிறோம்னா வசனத்தை பார்ப்போம். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 1, இங்கிலீஷ்ல ஜேம்ஸ், தமிழ்ல யாக்கோப்பு. புதிய ஏற்பாடுல உண்டு, புதிய ஏற்பாடுல கடைசிக்கு 3-4வது வசனத்துல நீங்க அதிகாரத்துல பார்க்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 18 to 22. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம வாசிப்போமாக. இன்னைக்கு கவனமா கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கணும், நம்ம சிந்தையை விடுதலை ஆக்கணும், நம்மளோட குணங்களை விடுதலை ஆக்கணும், நம்மளுடைய பாரம்பரியங்களை விடுதலை ஆக்கணும், நம்மளுடைய எண்ணங்களை விடுதலை ஆக்கணும். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை ஏன் நம்மளை விடுதலை பண்ண முடியலன்னா, நம்ம இன்னும் ஆண்டோட வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, ஆண்டோட வார்த்தையை நம்ம நம்புகிறது இல்லை, ஆண்டோட வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியல. விவரம் எழுதியிருக்கு. ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 18லிருந்து 22, யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22. இன்னைக்கு நீங்க கவனமாய் தேவனோட வார்த்தையை கேளுங்க. நீங்க சும்மா வரல, நீங்க நினைச்சிருப்பீங்க கரெக்டா நான் பார்க்குற சனிக்கிழமை ஒரு 4:30 மணிக்கு மேல மழை ஜோடு பெய்யுது. ஏன் அந்த மழை பெய்யுதுன்னா, அப்பதான் நீங்க கோப்பி குடிச்சிட்டு ஒண்ணு தூங்குறதுக்கு அது ஒரு சிக்னல், அது ஒரு சிக்னல். இந்த டைம்ல ஒரு மீ கறி சாப்பிட்டு, மேகி கறி சாப்பிட்டு கோம்பியை குடிச்சு அப்படியே போனா ஆறாரோ ஆறீராரோ ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாரு. அந்த போராட்டத்திலிருந்து, அந்த டெம்ப்டேஷன் இருந்து, அந்த என்ன சொல்லுவாங்க டெம்ப்டேஷன்னா சோதனையிலிருந்து தான் நீங்க எல்லாம் தப்பிச்சு நீங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பெரிய மீன் வயிற்றுல மாட்டி இருக்கீங்க, மீன் கரெக்டா ஷாலோ கிரைஸ்ல ஒரே கக்கு கக்கிடுச்சு, எல்லாரும் உள்ளுக்கு வந்தீங்க. இன்னைக்கு வார்த்தையை கேளுங்க, நான் சொல்றேன், அந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆகும். ஹல்லேலூயா. உங்களோட பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆகும், உங்க குடும்பத்துல காணப்படுகிற சோர்விலிருந்து, சூழ்நிலையிலிருந்து, எல்லாம் கண்ணீரிலிருந்து விடுதலை ஆகும். கர்த்தர் ஒரு இருதயத்துல வாசம் செய்கிறதுக்கு அடையாளமே தேவனோட வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிப்போமாக, வாசிப்போம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவது, பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளை நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினிலே ஜனிப்பித்தார். பாருங்க, இங்க தெளிவாய் போட்டுக்கு, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளினால் நம்மை முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்திலே ஜனிப்பித்தார். பாருங்க, இந்த ஜனப்பித்தார் அப்படின்னா, ஜனப்பித்தார் முதல்ல ஒரு சகோதரர் கேட்டா பாருங்க, ஏன் நீங்க இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு எந்த உணர்வு இல்லைன்னா, நம்மளும் இதே போல தேவனை அறியறதுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக, நம்மளுடைய சரீரமும் பழைய மனுஷனை போல, பழைய உலக வாழ்க்கை போல, உலகத்துல கற்றுக் கொடுத்த, நம்ம கற்றுக்கொண்ட, உலகத்துல பார்த்ததெல்லாம் நம்மளுக்குள்ள இருந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இததான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம், நம்ம இததான் நம்மள நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த உலகம் கற்றுக் கொடுத்த விதங்களை நம்ம
ஒரு சுபாவமாவே அது குணங்கள் attitude-ஆவே மாறிட்டோம். ஏன்னா இந்த உலகம் என்ன பண்ணுதான், உலகத்தோடைய அனுபவங்கள், உலகத்துல கண்ட விஷயங்கள், உலகத்துல பார்த்த கற்றுக்கொண்ட காரியங்களை நம்மளுடைய சுத்தி இருக்கிற நபர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். இதை கற்றுக்கொண்டுதான், இதை நம்ம பார்த்துதான் நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம். அப்ப இந்த ஞானத்துல, இந்த உணர்வுல, இந்த அனுபவத்துல நீங்களும் நானும் தேவனோடு நடக்கணும்னா நல்ல கவனமா கேளுங்க. இந்த உலகத்துடைய ஞானத்துல, இந்த உலகம் கற்றுக் கொடுத்த அனுபவத்துல நீங்க தேவனோடு நடக்கணும்னா உங்களாலையும் என்னாலையும் நடக்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பது போல நான் செய்கிறது அல்ல. அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு அனுபவம் பெற்றவர்களா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அது பரலோகத்தை பலன் உண்டாக்குற, பரலோகத்தோடைய அடையாளமா, பரலோகத்துக்கு உண்மையா, பரலோக தேவனுக்கு சாட்சியாய் இருக்கும்படிதான் தேவனோட வார்த்தை நம்மள புதிய மனிதனா. அதனாலதான் தேவன் சொல்வாரு, உன்னோட பழைய சுபாவங்களை, பழைய குணங்களை, பழைய எண்ணங்களை, பழைய வாழ்க்கையை நீ கிறிஸ்துக்குள்ள திருப்பதியா அதை கொண்டு போகும்போது, அதை செய்யும் போது தேவன் தருகிற வார்த்தை, தேவன் தருகிற சத்தியம் ஒரு நாளும் நம்மளை விடுதலை ஆக்க முடியாது. காரணம் என்ன? நம்ம பழையதை நம்புகிறோம், பழையதை விசுவாசிக்கிறோம், பழைய காரியங்கள் அனுபவங்களை நம்ம பார்க்க விரும்புகிறோம். ஆனாலும் கர்த்தர் பழையவனைகளை வெளிப்படுத்த ஆண்டவர் வரல, புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும்படிதான் தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை, தேவனோட வசனம் நம்ம புதிதாய் மாத்த, நம்மளோட சிந்தையை புதிதாய் மாத்த, நம்மளோட சுபாவங்களை புதிதாய் மாத்த, நம்மளுடைய உள்ள வாழ்க்கை இந்த மாமிசம் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும், அடையணும்னா இந்த தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ள வரணும். தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ள வரும்போது அந்த வார்த்தை நம்மள என்ன பண்ணுமா, நம்மளுடைய குறைகளை, நம்மளுடைய தவறுகளை, நம்மளுடைய தீமைகளை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய பாவ கிரியைகளை, நம்மளுடைய இருளான வாழ்க்கையை இந்த வார்த்தை ஒவ்வொரு தடவையும் அது நம்மளுக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும், அது பேசிக்கிட்டே இருக்கும். ஐயா, தேவனோட வார்த்தை நீங்க வேதத்துல படிச்சுட்டு அதோட போயிடாது. நீ மரண பரியந்த வரைக்கும் அந்த வார்த்தை உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் எப்படி நீங்க கேக்குறீங்களா? பாஸ்டர் இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறீங்களா? பாருங்க, நீங்க சமைக்கும் போதும் சரி, இல்ல வேலைக்கு கிளம்பும் போதும் சரி, இல்ல மற்ற காரியங்கள் செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வார்த்தை உணர்ற மாதிரி வருதா? இருக்கீங்களா? பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அனுபவம் இருக்கா? உங்களுக்குள்ள சம்திங் ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி, உணர்த்துற மாதிரி, யாரோ உங்கள்கிட்ட பேசுற மாதிரி இல்லையா? பாவம், நீங்களா மனசாட்சியே இல்லாதவங்க போல. ஏன்னா மனசாட்சி சோறு கொடுத்தாதான் அது தூங்குது போல. தூங்குதா செத்து போச்சான்னு தெரியல. மனசாட்சி இருக்குதானே? மனசாட்சி பேசுதானே? அதான் சொல்ல வரேன். மனசாட்சி இல்லாம கூட வாழ்றவங்களும் இருக்கிறீங்க. மனசாட்சா யார் பாஸ்டர் அது? எனக்குள்ளே வாழ முடியல, இதுல மனசாட்சி வேற வாழணுமா? அந்த மாரி தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். தேவனோட வசனம் நம்மளுக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். மரிப்பதுக்கு அல்ல, நம்மளுக்கு ஜீவனை தந்து வாழ வைத்தவர் கர்த்தர் ஒருவரே என்று அந்த வசனம் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கும். இங்க சொல்லப்படுகிறது என்ன பண்றாரு? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாகுவதற்கு நம்மை சத்திய வசனம், அல்லேலூயா, உங்களை என்னையும் தேவன் அவருடைய நீதியான வசனத்தை திருப்பியும் நீங்க போய்
திருப்படியும் நீங்க போய் நல்ல கவனமா கேளுங்க. நீங்க திருப்படியும் போய் விழுந்து போன தேவர்களை, ஒண்ணுமே இல்லாத நம்பிக்கைய மறுபடியும் நீ போய் இருள வாழ்றது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வார்த்தை என்பது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் விடுதலையாக்குறதா தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தையானது நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளை உருவாக்கும், நம்மளை நன்மையா தேவ பிள்ளைகளாய் மாற்றும். இன்னைக்கு நம்ம யாருடைய சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசு அவர் செய்த நன்மைகளை, அவர் வந்த குணங்களுடைய சுபாவங்கள் நம்மளுக்குள்ள இருக்கணும். நேற்று ஓனைல ஒரு பிரேயர்ல ஒரு வசனத்துல வந்தது, கூட இருக்கிற சகோதரனே நம்ம நேசிக்க முடியலையா. இப்ப எல்லா தாய்மார் இருக்கீங்க, குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கீங்க. நான் ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு சகோதரர் தவறு செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், ஒரு சகோதரி தவறு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணும்? உலகம் என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, சினிமா என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்திரு. சினிமா அப்படிதான் கற்றுக் கொடுக்கும். சிலவங்க வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு டயலாக், நான் செத்தாலும் என் போனதுக்கு முன்னா நீ வரக்கூடாது. ஆமா, நீ செத்துட்டானா அது வந்தா அது வந்துருச்சு வச்சுக்கேன், நீ ஏன் வந்த அப்பதான் நான் போய் கப்பான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. வேனுக்கு அடுக்கும், உன்னை பார்க்கறதுக்கு யாருமே வர மாட்டாங்க. இது யாரு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, இயேசு எங்கேயுமே நானும் சர்ச் பண்ணிட்டேன், ஆதியாகத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எங்கேயாச்சும் எழுதி இருக்கிறாரான்னு பார்த்தா, உலகம் கற்றுக் கொடுத்த உலக சிந்தை, உலக பிரணாய், உலகத்துல வந்த சுபாவங்கள் ஒன்றுமே வேதத்தில் இல்லை. வேதம் எல்லாம் பரலோகத்துக்கு நீதியும் பரலோகத்துடைய நியாயமும் பரலோகத்துடைய சித்தத்தையும் செய்யதான் வேதம் கத்துத்தது. இன்னைக்கு உலகத்துல சிந்திக்கிற பேசுகிற நம்மள, அந்த உலகத்துல நம்ம மரித்தவர்களை போல இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காம தேவன் இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்குறார். அங்க ஜென்மித்தார் போட்டிருக்கு பாருங்க. நம்மை சத்திய வசனத்திலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை தேவன் அவருடைய பிள்ளையா இந்த வார்த்தை மூலமா உன்னை தேவன் உருவாக்குறார். யூ பி நியூ கிரியேஷன், புதிய படைப்பு. அல்லேலூயா. நீ தேவனை அறியறதுக்கு முன்ன உன்னை நம்பர் கடையில பார்த்திருக்கலாம். நீ தேவனை அறியறதுக்கு முன்ன எங்கேயாவது ஏதோ ஒரு பாப்ல பார்த்திருக்கலாம். தேவனை அறியறதுக்கு முன்ன நீ ஏதோ ஒரு தீமையான நண்பர்களோடு, தீமை செய்கிற நண்பர்களோடு நீ வாழ்ந்திருக்கலாம். அன்னைக்கு நான் கிடாக்கு ஒரு ஃபினரலுக்கு போயிருந்தேன். ஃபினரலில் போய் அந்த ஃபினரலுக்கு நான் போனேன்னா அந்த காடி விட்டு இறங்கல. சரி கொஞ்சம் முதல்ல போவோம், ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம். போயிட்டு அந்த இதில் காடியில் உட்காந்துருக்கிறேன். அந்த அந்த ஒரு அந்த பையன் எனக்கு நல்லா பழக்கம். அவர் வந்து ஒரு சபையோட மூப்பருடைய மகன். அவர் யாருன்னா சபையில் worship leader. அந்த சைட்ல ஓரமா அங்க நிறைய தேவனை அறியாத பிள்ளைங்களாம் பச்சை கலர்ல டென்னு, நீங்க தெரிஞ்சீங்களா, எல்லாம் 7up டென்னு வச்சுங்களா, பச்சை கலர். இதெல்லாம் தெரியுமா? தெரியல. நானே ரொம்ப இமோஷனல் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிறேன். இமோஷனல் பச்சை கலர் டென்னு வேதத்துக்கு உள்ள பேசினா உங்க முகத்துல சிரிப்பே வரலாம் சார். காது கத்துனேன் ஹல்லேலூயா அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. ஆனா பச்சை கலர் டின்னர் சொன்னேன், அப்படியே முகம் எல்லாம் மாறிவிட்டது, மலராய் மலர்ந்து விட்டது. அந்த பையன் போனான், இவன் எங்கடா போறான் அப்படின்னு பாத்துக்கிட்டு போறான். இப்படி இப்படின்னா டக்குனு கடற்கடை வச்சு இன்னைக்கு என்ட்ரன்ஸ் நின்றுட்டு இருக்கேன் அந்த ஃபினரல். நான் போறேன், சோத்ரம் பாஸ்டர் நீ எப்படியா இருக்க? நான் பார்த்துட்டு நான் சொல்றேன், ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்தா, கர்த்தருடைய வார்த்தை அந்த பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லதாக நம்மளுக்கு புதிதாய் மாற்றும். டோன்ட் வரி, உனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கலாம்.
நீ ஏதாவது ஒரு பலவீனத்துல போல. அதனால இந்த வார்த்தை உங்களை பலவீனம் செய்யறதுக்கு பிரசவம் பண்ணல. அந்த பலவீனத்திலிருந்து உன்னை புதிய பிள்ளையாய், தேவ பிள்ளைகளாய் உன்னை விடுதலை ஆக்குற, உன்னை பரிசுத்தம் பண்ணுகிற, நீ தேவனுக்குள்ள மாற முடியும் என்று தேவன் உருவாக்குற நல்லது. அல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டா, விழுந்து கடக்கிறவனுக்கு தேவனோட வார்த்தை இல்ல. இங்க கேளுங்க எல்லாரும். விழுந்தவனை எதிர்க்கணும்னு முயற்சியில் இருக்கிறிய, அவனுக்கு தான் தேவனோட வார்த்தை. புரியலையா? சொல்லணுமா? நம்மளுக்கு டெமோ காட்டினாதான் எனக்கு தெரியும். எங்க போல காணும். இன்னைக்கு டெலிவரிஸ் இருக்கு. போல உட்காரா, நீ உட்கார. இப்போ உட்காந்து கிடக்கான். உட்கார, நல்லா உட்காரு. இல்ல படு சொல்லிடுவேன். படு. உங்க பையனா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். என் பையனை படுக்க விடுவேன், அப்புறம் அவன் தூக்க கொஞ்சம் கஷ்டம். இவனா அப்படியே சுப்னு தூக்கிடலாம். சரி, இவன் படத்தே எடுக்கலாம். அழகப்படுத்திருக்கிறான். வீட்டில் ட்ரைனிங் பண்றீங்களோ? கேமரா மட்டும் தான் பார்க்க முடியும். சரி, ஓகே. இவன் படத்தை இருக்கான். ஆண்டவர் இவன் படுத்திருக்கிறான்றதுக்காக அவரோட வார்த்தையை தரல. நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம பலவீனம் சொல்லி நம்ம படுத்து கிடக்கிறோம். நம்ம முடியாதுன்னு நம்ம கிவ் அப் பண்ணி படுத்து கிடக்கிறவங்களுக்காக தேவனோட வார்த்தை வரல. நான் இதே பாவத்துல தான் இருப்பேன். நீ என்ன செய்ய முடியும்? நான் திருவிருந்து எடுப்பேன், நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், நான் ஊழியம் செய்வேன். ஆனா என்னோட சுபாவங்கள் இல்ல, என்னுடைய விருப்பங்கள் இல்ல, நான் செய்கிற காரியத்தில் நான் அப்படிதான் படுத்திருப்பேன்னா, எலியா வந்தாலும் சரி, பவுல் வந்தாலும் சரி, இயேசுவே இறங்கி வந்தாலும் இவனை விடுதலை ஆக்க முடியாது. இத சொன்னாதான் பசங்க கள்ள போதனைன்றாங்க. நல்ல கவனமா கேளு. இது கள்ள போதனை இல்ல, கள்ள போதனைனா நல்ல போதனைன்றாங்க. படுவா பையன். இயேசு கிறிஸ்து சொந்த இடத்துல, அவரோட சொந்த ஊர்ல அற்புத அடையாளம் செய்யலையா? வேதத்தை போய் பாருங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருந்ததா? விசுவாசம். விசுவாசம். அவர் சொந்த நாட்டுல அவங்க இயேசுனால அடையாளங்கள் செய்ய முடியல, ஜனங்களை விடுதலை ஆக்க முடியல, சுவிசேஷத்தை கொடுக்க முடியல. இயேசுனால போயிட்டாரு. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். என்னன்னா இவரா யோசப்போட மகனாச்ச, தச்சனாச்ச, மரியாதையோடைய அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னே பிறந்தவராச்ச. புரியுதுங்களா? அதான் அவிசுவாசம். அந்த அவிசுவாசோட இன்னொன்னு அர்த்தம் சொல்றேன். நான் திருப்பி எழுச்சிட்டு திருப்பி படுத்துறேன். இவன் படுத்திருந்தான், இப்ப தேவனால ஏஞ்சிட்டான். இவன் ஏந்திரிச்சதுக்கு காரணம் தேவன். சரியா? அது இவனும் நம்புறான், தேவனும் நம்புறான். ஆனா இந்த பிள்ளை நம்பல. இதுக்கு பேர் தான் அவிசுவாசம். ஆனா இவன் நம்புறான் தேவன் தான் மரிச்சவனை போல இருந்த என்ன உயிரோடு எழுப்பினான்னு இவன் நம்புறான். இன்னைக்கு இந்த சபை நம்பலன்னா அதுக்கு பேர் தான் அவிசுவாசம். திருப்பியும் உங்களுக்கு ஒரு டெட் பாடியை காட்டுறேன். இப்ப இவன் படுத்து கிடக்கிறான். இவனோட முடிவு என்னன்னா, நான் எல்லாம் செய்யறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஒளி கம்பெனி எடுக்கிறேன், ஊழியம் செய்யறேன், கைப்பிடித்தி தானே ஓட்டு போறேன் அப்படின்ற எல்லாத்துலயும் என்னால பங்கு கொள்ள முடியும், தசமாவும் கொடுக்குறேன். பாசர், இந்த ஷாலம் சபையில என்ன வாரம் அந்த ஸ்டேட்டஸ்ல போடணும், அவ்வளவுதானே, அதையும் போடுறேன். முனிமான்ற என் பேர் சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்றேன். சபையில் யாரும் இல்ல, சரி ஏதோ ஜேக்கப் அப்படின்னு மாத்திக்கிறேன், எல்லாம் ஓகே. ஆனா என்னுடைய கேரக்டர்ல இருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்களோட நினைவு அப்படி இருந்தா, நம்ம எவ்வளவுதான் தேவனோட வார்த்தையை பிரசங்கம் பண்ணாலும்
அவன் விடுதலை ஆக முடியாது. நம்ம ஷேரனோட அம்மா கேட்கிறாங்க, வசனம் சொல்லுது தேவகுமாரன் விடுதலை ஆக்கினா அது மெய்யாக விடுதலை ஆகணும் வசனம் சொல்லுது. அப்படின்னா அவன் விடுதலை ஆகணும் தானே. தேவன் விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவரோட வல்லமையில சந்தேகம் இல்லை. ஆனா அவரோட வல்லமை மேல இவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா எப்படி விடுதலை ஆகும்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஃபெயிலியர் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கு, ஆனா நம்ம தான் தேவனோட வார்த்தையை விசுவாசிப்பதில்லை, அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அந்த வார்த்தையின் படி நம்ம விடுதலை ஆகவும் முடியல. இப்ப ஆண்டவர் போறாரு. ஆண்டவர் போகும்போது அவன் எழுந்திருக்கணும், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், அவனோட பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகணும். நான் சொன்னது போல உலகம் கற்றுக் கொடுத்த குணங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள்ல இருந்து அவன் விடுதலை ஆகணும்ன்றது அவன் முயற்சி பண்ணுகிறான் பாருங்க. அப்படியே உதவி இதுதான் தேவனோட வார்த்தை, அதான் அவனோட முயற்சி. நம்ம என்ன கனவு காண்டிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு வாரம் இப்படி இப்படின்னு வாரம் இப்படி கொடுக்குறோம், அப்படியே நிப்பாட்டு வாரம் சிரிக்க வைப்பாராம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சோம்பேறி. என்ன சட்டம் ஒழுங்கப்பட்டிருக்காங்க எல்லாம் கரெக்டா தான் எழுப்பி இருக்கிற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா அந்த தேவன் மேல அவர் புதுப்பிக்கிற அந்த புதிய காரியத்தை மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு தேவனோட வார்த்தை தான் நம்மளை புதுப்பிக்கிறார், ஜனப்பிக்கிறார், நம்மளை உருவாக்குறார், நம்மளை புதிதாக தேவன் உருவாக்குறார். இன்னைக்கு பாருங்க, அதே வசனத்துல நின்னுங்க இன்னொரு ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல பாருங்க. யோவான் 6:63 ஆவியை உயிர்ப்பிப்பது. ஜான் chapter 6:63 பாருங்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. பாருங்க, ஆவியை உயிர்ப்பிக்க மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. நீங்க மாமிசத்துல நம்ம எல்லாம் செய்யலாம். சபையிலும் சில விசுவாசி சில குடும்பங்கள்லாம் பார்த்தோம், அவங்க செய்யற காரியம் நம்மளோட உள்ளமே கலங்கும். அவங்க ஓடுற ஓட்டமே நம்மளே ஆச்சரியம், இவ்வளவு ஒரு ஃபயரா இருக்கிறாங்க, இவ்வளவு ஒரு விசுவாசமா இருக்கிறாங்க, இவ்வளவு ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்கன்னு. ஆனா அந்த மாமிசம் ஒண்ணுமே ஆவியை விடுதலை ஆக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளோட ஆவி ரொம்ப முக்கியம். நல்ல கவனமா அந்த வசனத்தை பாருங்க. ஆவியை உயிர்ப்பிக்குது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்குள்ள ஆவியாவும் இருக்கு, ஜீவனுமா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை நமக்கு ஜீவனை தரணும், விசுவாசங்களை தரணும், தேவன் மேல நம்பிக்கை வரணும். நம்ம மேற்கொள்ள முடியாத, நம்ம கடந்து போக முடியாத, நம்ம காணப்படாத காரியங்கள் எல்லாம் தேவனோட வார்த்தையினால அவரோட ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்ம கடந்து போகணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருகிற வார்த்தை, தேவன் தருகிற வார்த்தை, தேவனால் உண்டாகிற வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தா, நம்மளோட வாழ்க்கையில இருந்தா, நான் சொல்றேன், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு எந்த பலம் வருதா? தேவனுடைய பலம். எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலம் வரும், அது தேவனால் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த ஜீவனுள்ள பலம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஒவ்வொரு காணப்படுகிற சூழ்நிலைகள், ஒவ்வொரு காணப்படுகிற உபத்திரவங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் வருகிற தோல்விகளை பார்க்கும்போது உள்ளம் கலங்குது, வேதனைப்படுது. என்ன நிலைமையில போய் முடிய போகுது, என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது? நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில ஜீவனுள்ள தேவனோட வார்த்தை இருந்தா, ஐயா நான் சொல்றேன், இது என்னுடைய அனுபவத்துல பேசுறேன்.
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக ஊழியம் செய்யறேன்னா, உங்க மத்தியில வந்து பிரசங்கம் பண்ணுகிறேன்னா, உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன்னா, என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய விசுவாசமும் உங்கள் மேலேயும் சபையின் மேலும் இல்ல, என்னோட நம்பிக்கை தேவன் மேல இருக்கிறபடியா. எத்தனை பிளவுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் என்னுடைய நம்பிக்கை தேவன். நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் என்ன இந்த இடத்துல தான் அப்படியே முழங்கால் போட்டு உட்காந்துருக்கும். இந்த இடத்துல தான் தேவன் என்கிட்ட வந்து பேசுவோம். சிலவங்க ஆர்வத்துல இதெல்லாம் தேவன் பேசுறாரு வந்து தொட்டு கொண்டு போவாதீங்க, சரிங்களா? அதுவும் பெருசிலாப்பா செய்யறதும் இருக்கு. இப்பதான் பாஸ்டர் அந்த வந்து பேசுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சிலதுங்க அதே மாதிரி பாஸ்டர் உட்கார்ந்த மாதிரி நம்மளும் இப்படிதான் உட்கார்ந்து நம்மளும் வந்து அது ஒரு கூட்டம் வருஷம் அடிக்கும். அது எங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அங்க நான் பார்த்து அப்படிதான் செஞ்சாங்க, எல்லாம் வந்து அப்படியே கும்பிட்டு போனாங்க. ஐயா, இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தையானது அது கிறிஸ்துவோடைய வார்த்தை. நம்மளை உயிர்ப்பிக்கணும், நம்மளுக்கு ஜீவனை தரணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டோடைய வார்த்தை, அந்த ஆவியினுடைய வார்த்தையானது மாமிசத்துக்கு உதவாது. மாமிசம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வசனத்தை பாருங்க, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது ஆவியாகவும் ஜீவனமா இருக்கு. ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம செய்கிற காரியங்களை பார்க்கும்போது அவருக்கே சில 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 ரொம்ப காமெடியா இருக்கும். ஆண்டவர் நினைப்பாரு, சனிக்கிழமை தான் நான் பேசுறேன், சனிக்கிழமை தான் அந்த வார்த்தையை அவங்களை என்கரேஜ் பண்ணேன், சனிக்கிழமை தான் அவங்களை விடுதலை ஆக்குறேன், ஞாயிற்றுக்கிழமை சோர்வாய் பேசுகிறது, அவிசுவாசத்துல பேசுறது, சோதனையில பேசுகிறது, அழுதுகிட்டு பேசுகிறது, ரொம்ப சோர்ந்து போய் பேசுகிறது. ஐயா, தேவனோட வார்த்தை நம்மளுக்கு ஜீவனை தரும். தேவனோட வார்த்தை நம்மளுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும். தேவனோட வார்த்தை நம்ம காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கொண்டு நடந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில குறைவுகளை உண்டாக்காது. ஜேம்ஸ் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்க. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கவனமா கேளுங்க. நீங்க ஆண்டோட வார்த்தையில எப்படி இருக்கணுமா? ஆண்டோட வார்த்தை கேட்க எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? தீவிரமா இருக்கணும். You must search what God speak to me. தேவன் என்னோட என்ன பேசுறார்? நீங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க, உங்களோட தேவன் என்ன பேசுறார்? உங்களோட தேவன் என்ன இடைப்படுகிறார்? தேவன் வந்து பேசுறதுக்கு நீங்க இடம் தரீங்களா? தேவன் உங்களுக்குள்ள வந்து தங்க இடம் தரீங்களா? நீங்க தேவனோட பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா, நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டு இங்கே இப்பவே நீங்க விடுதலை ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்களுக்கு வந்து பிரபலமான பாஸ்டர் வந்து நின்றா, அவர் சொன்னா அப்படியே காந்த மேல ஏற்றுக்கொள்ள முடியுது. இங்க சலிச்சு போன ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணா, அவர் பிரசங்கம் பண்ற என்ன ஒண்ணுமே தோடல, ஒரு கிரிய ஒரு எண்ணமும் வரல, ஒரு உணர்வும் வரல அப்படின்னா, அந்த பாஸ்டர் கிட்டயோ அந்த சபை கிட்டயோ அந்த தேவனுடைய ப்ராப்ளம் இல்ல, அது உங்கள்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் நம்ம பழைய பழமொழி சொல்லுவோம், பழைய பழமொழி டயலாகா, ஆள் கண்டு ஏக்குதான். இந்த பாஸ்டர் ஆடும், வேற பாஸ்டர் ஜெயிக்க வந்தா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா நான் என்ன பண்றது? ஏதாச்சும் பாக்ஸிங் அந்த உனக்கு ஏதாச்சும் இருக்கணுமா? டும் டும்னு குத்தணுமா? இல்ல பாஸ்டர் போகும்போது அப்படியே நம்மளுக்கு மேஜிக் தெரியாதுயா. ஏதாச்சும் மேஜிக் தெரிஞ்சுன்னா மேல எல்லாம் அந்த என்னது பனி குண்டு மாரி எல்லாம் போட்டுங்கடா, ஆமீன் சொல்லணும், பட்டம் தட்டுங்க, எல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் அந்த புகை வருமே இந்த சைட்ல புகை,
ஸ்மோக்கா, அது அப்பப்ப தட்டி விடும். கர்த்தருடைய ஆவி இறங்குவதா? எனக்கு அந்த மேஜிக் தெரியாது. அந்த அளவுக்கு படிச்சிருந்தா நான் எங்க நிக்கிறேன்? இருளோடு இருள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன். தெரியும் அந்த அளவுக்கு தான் தேவன் அளந்து வச்சிருக்கிறாரு. நம்ம இதெல்லாம் கூட கொடுத்துட்டா மறந்து போயிருவானுங்களான்னு கரெக்டா கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. ஏன் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நன்மைக்காகவே எண்ணாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிற சத்திய வசனம். அந்த வசனங்களை உங்களுடைய நம்பிக்கைக்கும் உங்களுடைய விசுவாசத்துக்கும் நன்றி. அந்த வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தை. தெளிவாக பாருங்க, அங்க போடப்பட்டிருக்கு. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாக தேவனுடைய வார்த்தையை தேடுங்க. இன்னைக்கு சபைக்கு வர பாஸ்டர் தேட சொல்றது. சபைக்கு வரீங்களா? சர்ச்சுக்கு வரீங்களா? ஆண்டவரை தேடுறீங்களா? தேவன்கிட்ட ஜெபம் பண்றீங்களா? சபையில வந்து அமர்ந்திருக்கீங்களா? கை கட்டி பாடுறீங்களா? முழங்கால் படிட்டு திருவிந்து எடுக்கிறீங்களா? தேவன்கிட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றீங்களா? ஐயா, நீங்க உண்மையா தேவனோட வார்த்தையில கேட்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீ செய்ய வேண்டியது என்னதென்று தேவனோட வார்த்தை உனக்குள்ள பேசப்படும், உனக்குள்ள ஆராயப்படும், உனக்குள்ள உணர்த்தும், உனக்குள்ள வெளிப்படும். தேவன் உனக்குள்ள தங்கி இருக்கிறார் என்ற அதுதான் ஒரு அடையாளம். ஆமென். அந்த உயிருள்ள வார்த்தை வரும்போது நீங்கள் தீவிரமாக தேடுங்க. ஒரு தீவிரவாதி வரான்னு வச்சுங்களேன், அவன் என்ன அப்படி ஏதோ தனமா இருப்பான். தீவிரவாதி எப்படி இருப்பான்? தீவிரமா. நான் சொன்னதே திருப்பி கொஞ்சம் சவுண்ட் கூட தீவிரமா இருக்கும். தெரியுது, தீவிரவாதி தீவிரமா தான் இருப்பான், சோம்பேறியா இருக்க மாட்டான், தீவிரமா இருப்பான். அவனை போல மாறுன்னு சொல்லல, அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த சுபாவத்தை போல தேவனோட வார்த்தையை தேடுங்க, தேவனோட வசனங்களை தேடுங்க, தேவனோட வார்த்தையை நினைவு கூறுங்க, தேவனோட வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. தேவனோட வார்த்தை இன்னைக்கு நான் சபையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எந்த விண்ணப்பங்கள் செய்தாலும், சபையில எந்த ஜெபம் செய்தாலும், சபையில எந்த பிரேயர் நீங்க செய்ய போறனாலும், அது குடும்பத்திலே இருக்கட்டும், வேலை இடத்துலயா இருக்கட்டும், எதா இருந்தாலும் வார்த்தை இல்லாத ஜெபம் செய்யாதீங்க. வார்த்தையை சொல்லி படித்து ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, எந்த வசனம் வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீ சாகவே சாவாய் என்ற வசனம் வந்தாலும், ஆண்டவரே இந்த வார்த்தை வந்திருக்கு, நான் சாகாதபடி பிழைத்திருந்து தேவனோட வார்த்தையை விடுவிப்பேன் என்று அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஐயோ சத்ருனா அப்படின்னு ராத்திரி 12 மணி வரைக்கும் அப்படி பயந்துக்கிட்டே, ஏன் சார் வேலைக்கு போல, சார் இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நான் செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட சொல்லல, உங்கள்கிட்ட மட்டும் சொல்லி இருக்கிறாரு. நீ சாவதுக்கு முன்னாடி முதல் தேவன் என்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா நான் தான் உங்களோட ஊழியக்காரன். உங்களுக்கு தெரியுங்களா, சாத்தான் கொண்டு வந்த மரணத்தை நான் விசுவாசம்னு சொல்றேன், நான் ஏறிக்கிறேன். அப்பதான் நான் போய் சாத்தான் கொண்டு வந்த மரணத்தை நான் ஜெபித்த ஜெபம் தேவன் இடத்துல அந்த மரணத்தை கத்தன்னு பார்க்கணும். இன்ற வரைக்கும் அந்த தாய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் போர்ட்ல இந்த டிக்கெட்னு சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் அந்த தாயாருடைய கல்லறையில புல்லு குழந்திருக்கு, படமே வந்திருக்கு. ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்பார். நான் இருந்தது கிராப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த இடம் வந்து ஏழாம் பார்த்தா போர்ட். அந்த போர்ட் டிராஃபிக்ல நிக்கிறேன். ஆண்டவர் சொப்பனம் காட்டாரு, ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, இந்த சோ அண்ட் சோ மறிக்க போறாங்க. கரெக்டா அவங்க வீட்டுல இருந்து கால் வருது, பசங்க இந்த மாதிரி நாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்துறோம், அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது, ஆண்டவரே அவங்க பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, அவங்க சாகக்கூடாது ஆண்டவரே, அவங்களோட மரணத்தை நிப்பாட்டுங்க, அவங்க வாழணும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தேவனோட வார்த்தையை கேட்டு அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க வேண்டிக் கொள்ளுவது எதுவோ
அதை கர்த்தர் நம்மளுக்காக செய்து முடிப்பாங்க. நீங்க தேவனோட வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க விசுவாசிச்சு, நீங்க ஏதோ தானமா இருந்தீங்கன்னா, நீங்க விசுவாசம் இல்லாம தேவனோட வார்த்தையை ஒரு 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 கவிதை போல, ஒரு கேலண்டர் போல, சிலவங்க பாருங்க இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை என்ன பேசுதுன்னு போய் கேலண்டர்ல பார்ப்பாங்க. இன்னைக்கு தேதி 17, நீ திராட்சை தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல இருப்ப அப்படின்னு கேலண்டர்ல படிக்கிறாங்க வச்சுங்களேன். படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன திராட்சை தோட்டமா மாறிடுவீங்களா? இப்ப திராட்சை தோட்டம் காடி ஓட்டிட்டு இருக்குமா? சொல்லுங்க. திராட்சை ரொட்டி பிஸ்கட் சாப்பிட்டு இருக்குமா? இல்ல. தேவனோட வார்த்தை கேலண்டர்ல பாக்குறது இல்ல, தேவனோட வார்த்தை பேஸ்புக்ல பாக்குறது இல்ல, தேவனோட வார்த்தை வேதங்கள்ல தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட வார்த்தை நம்மள மாத்தணும், நம்மளுக்கு ஜீவனை தரணும், நம்மளுக்கு விசுவாசம் தரணும், நம்ம பாவங்களை கழுவணும், நம்மளோட குற்றங்களை கழுவணும், நம்மளோட தவறுகளை மனத்தில் வைக்கணும் தேவனோட வார்த்தை. அதனாலதான் சொல்லுகிறது, தேவனோட வார்த்தைய நீங்க எப்படி தீவிரமாய் கேளுங்க. பேசுவதற்கு பொறுமையாயும், அது நம்மள்ட்ட இல்ல, அது நம்மள்ட்ட பேசுறதுல பொறுமையா இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஐயோ அது எனக்கு அறவே இல்லை பாஸ்டர், அந்த குணம் எனக்கு இல்ல சிஸ்டர், எப்பயும் என்ன ஏசுவாங்க. என்ன ஏசுவாங்க? நான் எதுக்கு விரும்புன்னு அப்படி சொல்றேன்னா, நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இது ஏதாச்சும் பேசி எங்கேயோ போய் முடிஞ்சிடக்கூடாதுன்னு நான் கட் ஆஃப் பண்ணுவேன். நம்ம இல்ல, நம்ம நினைச்சதை சாதிச்சிடணும், நம்ம நினைச்சதை பேசணும், அவன் எப்படி வேணாலும் போயிட்டோம். நம்ம பேசுறதுல பொறுமை இல்லையா? அதனாலதான் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வருது தெரியுங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், நீ மட்டும் அன்பா வீட்டுல பேசுனீங்கன்னா, பிள்ளைங்களா சரி, மனைவியா சரி, கணவரா சரி, நீங்க அன்பா பேசுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கண்டிப்பா கிடைக்கும். 5 மணி ஆனா காஃபி வேணும்னா கண்டிப்பா வரும். உன் வாயினாலே 6:30 மணியா இருக்குது காஃபி. காஃபி அவன் மூஞ்சு காஃபின்னு அது வேணும். மூஞ்சா சரி 6:30 மணிக்கு ஒன்று அனுப்புறேன், தேங்க்ஸ்மா. அப்பனா உனக்கு இனி 6:30 மணி தான் காஃபி. யா, நம்மளுடைய வார்த்தை பொறுமையா இருங்க, பரவாயில்ல. சில நேரத்துல வேலை இடத்துல உங்களுக்கு உயர்வு வரும், நம்மளோட கயிறு ஓட்டவாயி saya tamalah ini permission saya tamalah saya tak suka lah. ஆனா மனசும் நான் அப்படி சொல்றேன், ஆனா கொடுத்துறேன்னு, ஆனா நீ சொல்லிட்டல, அதான் நடக்கும். போய் கேட்போம், பாஸ் யூ செக் அப் mau saya bagi tadi lu cakap tama itu saya main-main check up lah, saya pun main-main check up saja lah. ya வரத உங்களுடைய MPJB வாய் இருக்கு பாருங்க, MPIP தெரியாதுல, பண்டராயா இஸ்கண்டா புத்ரி, சிலருக்கு அது தெரியாது. எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சில நேரத்துல நான் என்னன்னு சொல்றேன், கத்து கொடுக்குறேன், இது என்னோட அனுபவம், கேட்டுக்கங்க. சில நேரத்துல ஆண்டவர்கள்ட்ட பேசிட்டாருன்னா, சரியா, தேவன் எனக்கு செய்ய போகிற நன்மை என்னதென்றால், வீராலிருந்து ஒண்டா சிவிக்ல தேவன் மாத்த போறார் அப்படின்னு சொல்றது நல்லதுதான், போராமையில வேணான்னு சொல்லுத. ஆனா சாத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், அப்படியா சரி உனக்கு சோதனை கொண்டு வர, நீ அது பெறாத படிக்க தேவன் சொல்லிட்டால அதை நீ பெற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்காக உனக்கு சோதனை கொண்டு வர, அதை நீ அடையவே கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டம். தேவன் சொல்லிட்டாரா பேசாம இரு. யோசேப்பு ஆண்டவர் சொன்னதை கேட்டு பேசாம இருந்திருக்கலாம். அவன் என்ன பண்றான், அண்ணன் என்ன சொல்றான், அண்ணன் தானே, சொந்த ரத்தம் தானே போய் சொல்றான். ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனை காட்டினாரு, 11 அந்த என்னது அந்த வயல் நிலம் என்ன பண்ணுதான் வணங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொல்றேனே, ஆண்டவர் எனக்கு சொப்பனை காட்டினாரு, எல்லாரும் என்ன தூக்கி ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த கூட்டம் ஓகே அப்படின்னு சொல்லுது, இந்த கூட்டம் தூக்குல உன்னை போறன்னு வருகையில. இப்படிதான் நான் யோசிப்பட அண்ணன் யோசிச்சான். ஓ அப்படின்னா நீ என்ன சொல்ற, நாங்க எல்லாம்
தம்பியா என்ற நீ உன்னை நான் வணங்கணும். போறாம ஜலஸ். உங்களுடைய நாவு வார்த்தைய பொறுமையா இருங்க. சில நேரத்துல வேக வேகமா பேசிடுவோம், ஆனா திரும்பி அறுப்போம் பாருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர். எங்க அம்மா அழகா சொல்லுவாங்க, ஒரு அரிசி பொடிய தூக்கி வீச கஷ்டம், பொடிய தூக்கி வீச கஷ்டம், திருப்பி பொறுக்கிறதுனா பொறுக்கிறது இல்லக்கா. நீங்க வீட்டுக்கு போனாங்க அப்படியே அரிசி எடுத்து போட்டுட்டு ஒண்ணு பொறுக்கு. எவ்வளவு நேரம் வீசுறதுக்கு, எவ்வளவு நேரம் பொறுக்கிறதுக்கு, எவ்வளவு நேரம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பேசுகிறதுக்கு என்னவா இருக்கணுமா? என்னவா இருக்கணும்? பொறுமையா இருங்க. என்னவா இருக்கணும் போல? நீ பொறுமையா இருக்காத, பேசவே பேசாதீங்க. போட சொல்றேன், பொறுமையா இருங்க. நீங்க எடுக்கிற தீர்மானத்துல தேவன் சொல்றாரு, தேவனோட வார்த்தையில தீவிரமாகுங்க. ஆனா பேசுகிற வார்த்தையில என்னவா இருக்கணுமா? இப்ப ஒரு உதாரணம், ஷேரன் வந்து மாசமா இருக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க பொம்பளை பிள்ளை, அப்பா சொல்றாரு ஆம்பளை பிள்ளை. ஒரு உதாரணம் ஐயா, எல்லாம் பயப்படுறீங்க. ஒரு விசுவாசத்துக்காக சொல்றியா? எப்படி இருந்தாலும் 10 மாசம் கழிச்சு பார்க்க தானே போறீங்க. நீங்க என்ன செதஸ்கோப்பா பார்த்தானே? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். கோடி அடக்காக்குற முட்டை, அது குஞ்சு பொறிச்சுட்டா குஞ்சு பொறிக்கலன்னு அது கவலை இல்லை. அதோட வேலை என்ன தெரியுங்களா? அடக்காக்குறது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும்னா விசுவாசத்தோடு இருங்க. உங்க வாயின் வார்த்தையில எதுவும் போய் நீங்க அவசரப்பட, பொறுமையா இருங்க. தேவ வார்த்தை உங்களை நிச்சயமா விடுதலை ஆக்கும். தேவனோட வசனம் நம்மளை புதுப்பிக்கும், நம்மளுடைய ஆவியை புதுப்பிக்கும், நம்மளோட பழைய வாழ்க்கையை இருந்து நம்மளை புதிய வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகும். நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளோட சோர்வுகள், நம்மளோட பலவீனங்கள் எல்லாம் தேவனோட வார்த்தை நம்மளை மாற்றும் என்று ஆண்டோட வார்த்தை மேல விசுவாசமா இருங்க. அதனால வசனம் சொல்லுது, பொறுமையா இருங்க. பேசுகிறதுல பொறுமையா இருங்க, அவசரப்பட்டு பேசிடாதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய காரியத்தை நம்ம வாய் திறந்து சொல்லிடுவோம். நான் இதை செய்யறேன், நான் இதை பண்றேன், இதை நான் கொடுக்கிறேன், இதை நான் செய்ய முடியும். யா நீ பேசுறது முன்ன ஒரு தடவைக்கு 10 தடவை யோசி. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? நீங்க பேசுகிறது தேவ பிள்ளைகளா தேவனோட வார்த்தையிலிருந்து பேசும்போது அதுக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஒரு உதாரணம், சபையில நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் என்ன நடந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன், இந்த சபையில தான் இருப்பேன். அவங்க ஏன் கிட்ட சொல்றாங்களா இல்ல தேவனுக்கு முன்பாக சொல்றாங்க? இப்படி பேசி பேசிதாமா எல்லாம் அப்படி அப்படியே போயிட்டாங்க. சத்தமா பேசுங்க. அவங்க யாரு முன்பாக பேசுறாங்க? சரியா? இப்ப யாரு அதை கணக்கு தீர்ப்பாரு? யாரு அதை கணக்கு பார்ப்பாரு? தேவன் தான். ஏன்னா அவங்க சொன்ன அறிக்கையானது, அவங்க சொன்ன வார்த்தையானது, அவங்க அறிக்கை செய்த இடமானது தேவனுடைய சமூகத்தில் கடைசி பரியந்த வரைக்கும் நிலைச்சு நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நம்மளோட வாய் வார்த்தையில சொல்லிடுவோம், நியாயம் தீர்த்துருவோம், உண்மையை பேசுவோம், நீதியை பேசுவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய், அவரோட சமூகத்துக்கு முன்பாய் நீங்க என்ன அறிக்கை செய்வீங்க? கடைசி பரியந்த வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன் பாஸ்டர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கைவிடப்பட்டுட்டா, ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம கலக்க அடைஞ்சிட்டோமா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்றோம். இல்லையா? உன்னோட வார்த்தையின் மேல, நீ கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தின் மேல உறுதியா நிலைச்சிருக்கு. நீங்க எதை தேவன்கிட்ட சொன்னீங்க, பொறுமையா பேசுங்க. அல்லேலூயா. அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா வெக்கப்பட்டு போறது நம்ம தான். தேவ பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறதுக்கு தேவன் விரும்பல. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, பேசுவதுல என்னவா இருக்கணுமா? பொறுமையா இருங்க. அல்லேலூயா. எதை பேசுறதுனாலும் பொறுமையா பேசுங்க, எதை செய்யறதுனாலும் பொறுமையா இருங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எப்படி பண்ணுங்க? தீவிரமா. அது நம்மள்ட்ட இருக்காது. பைபிளா அப்புறம் படுக்கும் போது படிச்சுக்கலாம். நீங்க தான் போனானே எங்கேயோ 3வது வாகனத்துக்கு இயேசுவோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? வாயில ஈ போனாலும் தெரியாது, திருப்பி அது ரிட்டர்ன் வந்தாலும் தெரியாது. அப்படி
சிலதுங்க போராடுறதும் இருக்கு. உங்களுக்கு மட்டும் எப்படி படுத்தாலும் தூக்கம் வருது? எல்லாம் கள்ளம் கவடம் இல்லாத உள்ளம். தூங்குறவங்களுக்கு கவலையும் இல்லை. ஐயா, நீ பேசுகிறதுல பொறுமையா இருங்க. சில நேரத்துல அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் போய் கையை தொட்டு மன்னிச்சிருங்க, ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு, என்கிட்ட பேசிட்டாருன்னா நீ ஆண்டவர் வச்சு ஏமாத்துற. தேவன் உன்னோட பேசுவார். அவசரப்படாத, பொறுமையா இரு, நிதானமா இரு, உன் வார்த்தையில பொறுமையா இரு. இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்க பொறுமையா இருந்து சொல்லுமா, பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். மூணாவது, கோபம் பண்றதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லா காரியத்துக்கும் கோபப்படுவோம், எல்லா காரியத்தையும் ஆவேசப்படுவோம், எல்லா காரியத்தையும் நினைச்சானே முடிவு பண்ணிடுவோம். ஆனா வசனம் சொல்லுது, கோபம் பண்றதுக்கு தாமதமா டிலேயா போங்க. ஃபிளைட் டிலேயா போகுது பாருங்க. நான் நீங்க ஜக்கரதா போனேன், 7 மணி ஃபிளைட். நான் நினைச்சா 1 நைட்டுக்குள்ள வந்துடலாம். 7 மணி ஃபிளைட் 9 மணியா மாறிடுச்சு. அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க ஒண்ணுமே சொல்லல. அந்த மாதிரி நீ கோபம் பண்றதுக்கு டேக் அ டைம். உங்க கோபத்தை சொல்லுங்க, இப்ப நீ வந்துடாத, நீ வரன்னா ஒரு 10 மணி போல வா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களோட கோபம் உங்களை விட்டு போயிடும். கோபம் வந்து ரொம்ப நாள் நிக்காது உங்கள்கிட்ட, சரிங்களா? கோபம் ரொம்ப நேரம், கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்துல அந்த எண்ணங்கள், அந்த சுபாவங்கள் மாறிடும், அந்த கேரக்டர் மாறிடும். அதனாலதான் யாரோட மன வருத்தம் வந்துருச்சுன்னா, யார் கூடயாவது கோபம் வந்துருச்சுன்னா உடனடியா போய் அம்பந்துவான் கூடலாம் பேக்காதீங்க. ஒரு 2 நாள் டைம் எடுத்து அவங்கள்ட்ட போய் பேசுங்க, அவங்க கூட ஆயிடுவாங்க. அனுபவத்துல சொல்றேன். உடனடியா அவங்களை சால்வ் பண்ண, உடனடியா பண்ணா அங்க நீங்க முத்து வாங்கிட்டு தான் வரணும், பாட்டு வாங்கிட்டு தான் வரணும், சண்டை போட்டுட்டு தான் வரணும். இந்த மாதிரி காரியங்களுக்கு வசனம் சொல்லுது, கோபம் என்னமா, கோபிப்பதற்கு எப்படி இருக்கணுமா, தாமதம் பாருங்க, டேக் அ டைம். அல்லேலூயா. இந்த மாதிரி யாரும் சொல்லி கொடுத்ததுல கோபப்படுறதுக்கு லேட் ஆவாங்க அப்படின்னு. ஏன்னா வேதம் சொல்லி தருது, கோபப்படுறதுக்கு நீங்க தாமதிச்சீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க ரிமோட் சேஃப். வீட்டுல என்னெல்லாம் உடையுதுன்னு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சேஃப். அல்லேலூயா. சிலர் ஆட்டோமேட்டிக்கா மூக்குல இருந்து ரத்தம் வரும், அதுவும் சேஃப். கோபப்படாதீங்க, தாமதமா இருங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க உடைக்கிற ஜாமானா நீங்க காசு கொடுத்து திருப்பி வாங்கணும்னு. சிலவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், போன்லாம் பறக்கும். நீங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும். கோபம் வந்து நீங்க என்ன செய்வீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. கோபத்துல செஞ்சு உப்புக்கு பதில் சீனி போட்டது, சீனி போட வேண்டிய தேயில உப்பு போட்டது. கோபம். சிலருங்க ரொம்ப ஓவர் கோபத்துல வந்து கறி எடுத்து மூஞ்சில ஊத்துனதெல்லாம் இருக்கு. சிலருங்க ரொம்ப கோபத்துல சோறுலாம் பறந்தது இருக்கு. நம்ம சோறு எவ்வளவு சீக்கிரம் வீசுறோம், அதே போல நம்ம பண்றதுக்கு தேவன் கோபப்பட்டார்னா நம்மளை பறக்க விட்டாருன்னு வச்சுக்கலாம். எங்க போய் விழுவோம்னு நினைக்கிறீங்க? இங்க பிள்ளைங்க வந்து வீசுறாரு, திரேசாக்கா எங்க போய் விழுவோம்? கப்பலா பதாச போய் விழுவோம். ஏன்னா அவர் அவ்வளவு பயங்கரமானவர். பிளைட்ல வந்து விழுந்தாலே தேட கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் இங்க இருந்து வீசினார்னா, ஆண்டவரே தயவு செஞ்சு கப்பலா பதாச வேணாம், பின்னாடி பாலத்தில் விழுவுற பேர் விடுங்க ஆண்டவரே, சுத்தி பார்த்து வந்துடுறேன். ஏன் நம்ம வாழ்க்கையில தேவன் கோபப்படலையா? அவர் கோபப்படவே இல்லையா? ஒரு பாடல் இருக்கு, வசனம் இருக்கு, அவரோட கோபம் என்னவா? 1 நிமிடம், அவரோட அன்போ தலைமுறை தலைமுறை. அல்லேலூயா. கோபப்படாதீங்க. சிலவங்களுக்கு வந்து டெம்பரேச்சரோட ஓவர். அவங்க எவனாவது காடியில கொஞ்சம் இது பண்ணிட்டு அவங்க வெட்டிட்டு போயிட்டு அது செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட காத்து ஆமீன் சும்மா துரோன்.
அது வரைக்கும் அவன் எங்க கூட இருக்க போனாலும் இது போக வேண்டியது தாமஞ்சோறு, ஆனா அவன் வெட்டிட்டு கூட வரைக்கும் போகும். யாருக்கு வேஸ்ட்? என்ன செல்வம் எல்லாம் யோசிச்சுக்கிற பாஸ்டர் புட்டு புட்டு வைக்கிறீங்க. ஆமா, முன்ன புட்டு கடை வச்சிருந்தேன், அதனால புட்டு புட்டு வைக்கிறேன். யார் லாஸ்? கோபப்படுறதுனால யாரு எழுந்து போறது? நிம்மதி யாரு எழுந்து போறது? சந்தோஷத்தை யாரு எழுந்து போறது? வெளியே எங்கேயாச்சும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துரும். அப்பாவுக்கு, பிரதர் செல்வத்துக்கு வீட்டுக்கு ஒரு சப்பாத்தி காட்டுற பையன் வந்து அப்பா அவன் யோசிப்பான், இது என்ன புல்டாக் பார்த்து வச்சு தெரியல, எங்க படைச்சிக்கிட்டு இருக்கு. லாஸ் நம்மளுக்கு தான். நான் சொல்ல, வேலை ப்ராப்ளமா வேலை இடத்துல விட்டுருங்க, சரீர ப்ராப்ளமா தேவன்கிட்ட விட்டுருங்க, குடும்பத்துல ப்ராப்ளமா போய் மனதால போடுங்க. குறைச்சிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு நிறைய பார்த்து சூரியனை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கு. சூரியன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, குறைக்கிறது குறைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பொறுமையா இருங்க. எப்படியா கோவப்படுறதுக்கு தாமதமா இருக்க. நம்ம எதுல தாமதமோ இல்லையோ, மரியாக்கா பஸ் 10 மணிக்குன்னு வச்சுக்கல, கரெக்டா 10 மணிக்கு தான் என்ன டிரைவர் சொந்தக்காரன். கோபப்படுறதுக்கு தாமதமா இருங்க, அவசரப்படாது. இன்னைக்கு தேவனோட வார்த்தை சொல்லுதுன்னா உங்களை தேவன் எச்சரிக்கை பண்றாரு. நீங்க கோபப்படாமல் படி இருங்க. கோபத்தினால நிறைய காரியத்தை இழந்து போறோம். கோபப்படுறதுனால நிம்மதியை இழக்கிறோம், சந்தோஷத்தை இழக்கிறோம், நல்ல நண்பர்களை இழக்கிறோம், கோபத்தினால உறவினர்களை இழக்கிறோம். சில பாருங்க, இந்த இமோஷனலா ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா, ஒரு மரணம் நடக்குதுன்னா, அங்க வந்து அந்த சூழ்நிலையை பார்க்கறத விட்டுட்டு யாராவது அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறா, எது எதுவும் வரல, என் பாட்டிக்கு யாரெல்லாம் வாக்களிச்சு போடல, இதோட வேலை ஆட்டிட்யூட் என்ன தெரியுங்களா? யாரு வரல. நம்மளோட மென்டாலிட்டி மாத்துங்க, நம்ம குணத்தை மாத்துங்க. கோவப்படாதீங்க. உங்களுக்கு தெரியுங்களா, உங்களை டீல் பண்றதுல, உங்களை பார்க்கறதுல எனக்கு எவ்வளவோ டென்ஷன். அது பட்டு 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 எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றது ஆண்டவர் சமூகத்துல தான். வா, இதுக்கு பண்றதெல்லாம் என்னால தாங்க முடியல ஆண்டவரே, என்னால முடியல. அடிச்சிருமா போன பக்கத்துல கட்டுனா ஒரே பட்டன் தான். வச்சுவா, எங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே பட்டன் தான். ஆனா சொல்றாரு, கோபம் கொள்றதுக்கு தாமதமா இருக்கும், கோபப்படாத. பாருங்க, நம்ம சபையில ஆண்டவர் சூழ்நிலை எல்லாம் மாத்தி 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 இன்னைக்கு சமாதானத்துல கதை நடத்திட்டு இருக்கு. கோபப்படல. எனக்கு ஒரு 5 குண்டர்கள் தெரியும். அந்த குண்டர்கள் ஒரு ஆள் வந்து பாசர் இறங்கும் பாசர், சேவ் பண்ணிடுவோம் பாசர், டீல் பண்ணிடுவோம் பாசர் அப்படின்னு ஒரு 5 பாசர் நான் கூட்டு போய் எங்க சக்கல பாஸ்டர்கள் இருக்காங்க, குண்டர்கள் பாஸ்டர். இந்த குண்டர்கள் இல்ல, ஜெபிக்கிற பாஸ்டர்கள், தேவனோட வார்த்தையில நிக்கிற பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனா கோபப்படுகிறது நம்மளோட வேலை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தாமதமா இருக்கு, தேவன் எல்லாம் செய்து. அடுத்த வாசமா, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. பாருங்க, மனுஷனுடைய கோபம் ஒரு நாளும் தேவனுடைய நீதியை செய்ய முடியாது, அவரோட வார்த்தையை நடக்க முடியாது, அவரோட வார்த்தையை கொண்டு வர முடியாது, அவரோட நீதியை ஒரு நாளும் நிலைச்சு நிற்க முடியாது. ஏன்னா மனுஷனோட கோபம் வேல்யூ இல்லாத கோபம், ஒரு காரணம் இல்லாத கோபம், ஒரு உண்மை இல்லாத கோபம், ஒரு எந்த ஒரு பயனும் இல்லாத கோபம். இப்ப இந்த பாய் ஒரு தவறு செஞ்சிட்டாரு, ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு அடிச்சுட்டு அடிக்குது. அப்பா மாசம் சத்த துடிக்குது. இப்ப நான் அடிச்சிட்டேன், அடுத்த வார்த்தை முன்னுக்கு உட்காரவான்னு நினைக்கிறீங்க? தேவனோட கோபம் வந்துருங்க. அவர் கோபம் கொள்றதுக்கு முன்னுக்கு பாசம் வந்துடும். ஆனா மனுஷனோட கோபம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணும், நம்மளை தூரப்படுத்தும், நம்மளை விரோதம் கொண்டு வரும், பகையை கொண்டு வரும், வெறுப்பு கொண்டு வரும், கசப்பு கொண்டு வரும். நேசிக்க முடியாது. அவனால, அந்த பாயினால என்ன நேசிக்க முடியாது. ஏன்னா மனுஷனோட கோபம்.
இன்றைக்கு நம்மளோட கோபத்தினால எவ்வளவு காரியங்கள் நம்ம இழந்திருக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் நம்மளோட வேலை என்னது? எல்லாரும் என்ன பாக்குறீங்களா? நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? நோவா நான் ஒரே ஆளு கூப்பிட்டேன்னா நம்ம அப்பா சண்டைக்கு வந்துடுவாங்க. நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? பாரு என்ன ஆளுக்க வச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பண்ணுது, இத பார்த்தா இதுக்கு ரெட்ட சொல்லி இது என்ன பண்ண போகுது. நம்மளோட வேலை மற்றவங்களுடைய முதுவா பாக்குறது தான். ஹலோ, உங்களுக்குள்ள ஊர்பட்ட ஆளுக்கு இருக்கு தெரியுமா? நீ ஒண்ணு விடுதலை ஆகாதது எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீ பண்ற அட்டோலியம் அநியாயம் எனக்கு தெரியாது, ஆனா பரமபிதா பாத்துக்கிட்டு இருக்க நீ என்ன செய்துகிட்டு இருக்க. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? நீ என்ன ரசிச்சுட்டு இருக்க? நான் அழகா தான் இருக்கேன் பாரு, 2 சுழி 10 இங்க ஒரு ஓட்டை போட்டு வச்சிருக்காங்க. ஏன் நம்ம என்ன பண்றோம்? மற்றவர்களை ஷேர் ஆராய்ந்து சொல்வோம். சும்மா இருக்கிறது இல்ல, மற்றவர்களை குறை காட்டுறது, மற்றவர்களை தேவையில்லாத பேசுறது, மற்றவர்களோட காரியம் அவங்களுக்கு பெரிய ஸ்டோரி. அதனாலதான் ஒரு பிரதர் நம்ம சபையில சொன்னார், பாஸ்டர் மற்றவங்களுக்கு வந்தா அது தக்காளி சட்னி பாஸ்டர், ஆனா நம்மளுக்கு வந்தா அது ரத்தம் பாஸ்டர். இன்றைக்கு வசனம் சொல்லுது, நல்லா கவனமா கேளுங்க. தேவனோட வார்த்தை நம்மள விடுதலை தரணும், நம்ம விடுதலை ஆகணும். பழைய சிந்தெல்லாம் வேண்டாம். சொல்லுமா வாசி. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் ஏன் நான் சொல்றேன், இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு சேர்த்துதான். உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு நான் மாறலனா இந்த வார்த்தை என்ன விடுதலை ஆக்காது. போய் படுத்திருந்தா பாருங்க, அந்த மாதிரி நான் படுத்தியதான் இருக்கும். இந்த வார்த்தை எனக்கு சேர்த்துதான். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கூடிய துர்க்குணத்தையும் கூடிய the majority துர்க்குணம் கூடிய உங்களுக்கிட்ட இருக்கிற அழுக்கான எண்ணங்கள், தவறான பார்வைகள், தவறான சிந்தைகள், துர்க்குணத்தையும் ஒழித்து போட்டுருங்க. என்ன பண்ணிடணும்? ஒளிச்சிடணும்னா என்ன தெரியுங்களா? கேபினட்டுக்கு கீழே துணி மடிப்புமே, அங்க ஒளிச்சு வைக்கிறது இல்ல. நீ அங்க ஒளிச்சு வச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை தேடி திருப்பி எடுத்துக்குவ. அப்படியே இல்லை, ஒளிச்சிடணும்னா அதை முற்றிலுமா எரிச்சு போட்டுருங்க. அது திருப்பி உங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. திருப்பி அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரக்கூடாது, திருப்பி அந்த குணம் உங்களுக்குள்ள வரக்கூடாது, திருப்பி அந்த சுபாவம் உங்களுக்குள்ள தென்படக்கூடாது. அதை ஒளிச்சிருங்க. துர்குணம் நம்ம திருவந்து எடுக்கிறோம், தேவனோட வார்த்தையை கேட்கிறோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்படிப்பட்ட சுபாவங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியுமா தெரியாது? தெரிந்தும் ஏன் அதை ஒழிக்காம அழிக்காம இருக்கு? அதை ஏன் ஒழிக்க முடியல? அது தேவ சொல்ற, அதை ஒழித்து விடு. அந்த துர்க்குணத்தை என்ன பண்ணுமா? ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க ஆத்மாவை ரட்சிக்க வைக்கிற, உங்க ஆத்மாவை விடுதலை ஆக்குற, உங்க ஆத்மாவை தேவனால உறுதிப்படுத்துற அந்த ரட்சிப்பு முதல்ல வாங்க. உங்கள் உள்ளத்தில் நட்டப்பட்டதாயும், நம்ம உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை நட்டப்பட்டிருக்கணும். தேவனுடைய வசனம் நம்மளுக்குள்ள இருக்கணும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். நீ தேவ பிள்ளைனா, தேவனுடைய வார்த்தை இல்லாம நீ வாழ்றனா, நீ காற்ற போல ஒரு நாள் காத்து வீசும், ஒரு நாள் ப்ராப்ளம் வரும், ஒரு நாள் புயல் வரும், ஒரு நாள் உபத்திரம் வரும்போது நீ விட்டு போன மண்ணால் செய்யப்பட்ட வீடை போல நீ காணாம போயிருவ, நீ இடிக்கப்பட்டுருவ, நீ காணாம போயிருவ. வசனம் தெளிவா சொல்லுது,
இந்த சபையில இவ்வளவு பேர் இருக்கீங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இவன் மட்டும்தான். அப்ப இந்த சபையோட நிலைமை எப்படி இருக்கு? விசுவாசத்துல எல்லாரும் வரீங்க, தேவனை நம்பி எல்லாரும் ஆராதிக்கிறீங்க, தேவனுடைய நாமத்துல திருவந்து எடுக்கிறீங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் இந்த பையன் மட்டும்தான். இந்த சபையோட நிலை என்னது? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்மளுக்குள்ள என்ன இல்ல? தேவனுடைய வார்த்தை இல்ல. அங்க தெளிவா என்ன சொல்லுது வாசிமா? உங்கள் உள்ளத்தில் நட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க, உங்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஐயா, இந்த சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் தேவனோட வார்த்தையை உங்களுக்கு போதிச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன்னா, அதோடைய ஒரே பதில், ஒரே ஒரு பதில்னா, நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டியது, நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டியதுக்காக தான் இந்த போதனை நான் உங்களுக்கு தருகிறேன். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு, இதெல்லாத்தையும் நீங்க குறிப்பெடுத்துட்டு வேற ஒரு தேவ ஊழியர்கிட்ட, வேற பாஸ்டர்கிட்ட நீங்க போய் கேட்கும் போது கண்டிப்பா அவங்களோட புரிந்துணர்வு, அவங்களோட விளக்கம், அவங்களுடைய உணர்வு வேறையா வரும். அப்ப நீங்களும் நானும் குழப்பம் அடைவோம், வழிகள் தடுமாறும். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளோட வழிகள் தடுமாறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? வசனம் சொல்லுது ஆலோசனை. தேவ ஊழியக்காரர் ஐயா அவரு, நான் நினைச்சிருந்தேன்னா வர பாசர்களெல்லாம் நான் பயன்படுத்துவேன். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு மேற்பட கொடுத்திருக்கிறார் சொன்னா, உங்களுடைய ஆத்மாவை அவருடைய பரலோகத்துல போய் இளைப்பாடுறதுக்கு ஒரே அனுப்பப்பட்ட தேவ ஊழியர்னா உங்களுக்கு என்னதான்? உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய விஷயங்கள், உங்களோட ப்ராப்ளம் நீங்க போய் கேட்கலாம். அவர் விசுவாசத்தை சொல்ல, அவரோட விசுவாசம் அது உங்களை விடுதலை ஆக்குமா கேட்டா இல்ல. உங்களை விடுதலை ஆக்குறது தேவனுடைய வார்த்தை. அற்புதம் உங்களை விடுதலை ஆக்காது. இன்னைக்கு நிறைய பேரு கட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய இடங்கள்ல உட்கார்ந்து ஆலோசனை கேட்கிறது. ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, ஐயா நீங்க ஐயா அந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஞானஸ்தானம் திருவந்து கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க. அவர் சொல்லிட்டாரு, சரி பாஸ்டர் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் தேவனோட வார்த்தையை நம்பலன்னு தானே அர்த்தம். தேவனோட வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா? சிறு பிள்ளைகளை என் இடத்துல வருகிறத தடை செய்யாதீங்க. அதுக்காக அவர் சொன்னது தவறு சொல்ல, அவரோட அனுபவத்தில் அவர் சொல்றாரு, என்னுடைய ஆத்மாவுக்கு தேவன் தந்த இந்த மந்தைகளுக்கு எதை போதிக்கணும்னு கர்த்தர் என்னோடு பேசுவார். இதை கேட்டு இந்த கனியை புசிக்கிறவன், இந்த சாப்பாடை சாப்பிடுகிறவன் நல்ல கன்றாக நீங்க மாறுவீங்க. இதெல்லாம் கேட்டீங்க. இன்னொரு ஆலோசனை கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், ஒரு வரையில 2 கத்தி இருக்குது போல ஒரு 2 எஜமானிக்கு நம்ம வேலை செய்ய முடியாது. இது தியேட்டர் இல்ல, இது கேளிக்கை நிகழ்ச்சி இல்ல. இங்க ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த சபைக்கு வரேன், இன்னொரு நாள் நான் அந்த சபை இல்ல. உன் ஆத்மா எல்லா விதத்திலும் வாழ்கிறது போல நீ தேவ ராஜ்யத்துல உண்மை உத்தமாய் நீ போகிற ஆலயத்துல தேவன் அந்த ஆத்மாக்கு ஆண்டவர் பதிலாக இருக்கிறார். எந்த சபையில நீ இருக்கணும்னு தேவன் தீர்மானம் பண்ணாரோ அந்த சபையில பாடுகள், உபத்திரங்கள், கலக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தில் அந்த சபையில அமர்ந்துரு. இது ஆவியில நிரம்பி நான் பேசுறேன். உன்னுடைய விருப்பத்துக்கு போய் உட்கார்ந்து சபையில பரலோகத்துல ராஜா உண்டாக்கின உன்னுடைய ஆத்மா இந்த சபையில உட்கார்ந்து இருக்கணுமோ அங்க போய் அமர்ந்துரு. அங்க தேவன் உன்னோட பேசுவார். இன்னைக்கு நம்ம ஆத்மா வஞ்சிக்கப்படுது.
நம்ம ஆத்மா மோசமாய் போகுது. பேட் அட்வைஸ், தவறான ஆலோசனை நம்மளை தவறான தீமையான வழிக்கு கொண்டு போகும். ஒரு விருந்துக்கு போனேன். ஒரு விருந்துல கல்யாணம். அப்ப பாஸ்டர்லாம் மேல வாங்க போனேன். அப்புறம் அந்த கணவனும் அந்த மணமக்கள், அந்த பையன் நல்லா குளிக்கி உடைக்கிறாரு, பறக்குது. என்னது? மூடி. அந்த இது என்னது? ஒயின். எது? ஃப்ரூட் ஜூஸ். அதான் வேணா பாலையே பார்க்குறேன், பேர் தெரியல. அது என்ன பறக்குது. அப்ப சேஸ் பண்ணா அவர் ஊத்துறாரு. அப்படியே அரமனை மாரி அப்படியே கட்டி இருக்கிறான். என்னை கூப்பிட்ட பாசர் பக்கத்துல இருக்கிறார். பாசர் அவங்க எடுத்துறாங்க, அவங்க பாசர் நம்ம சீஸ் பண்ணுவோம். எனக்கு எடுத்து குடிக்கிறது ஒண்ணும் இல்லை. நான் வந்து பச்சை தண்ணி இதுல பைப்ல குடிச்சு குடிக்கிற மாதிரி நான் நினைச்சு குடிச்சிருவேன். ஏன் கூட ஒரு விசுவாசியை கூட்டிட்டு போயிருக்கேன். அந்த விசுவாசி என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? பாசர் ஒயின் குடிச்சா நாயா ஒரு நாயோ வேற என்ன இருக்கு, டைகரோ குடிக்க கூடாது. ஆமா தானே? ஏன்னா நம்ம என்ன கத்து கொடுக்கிறோம்? அம்மா 10 அடி பாஞ்சா தெரியாது அவங்களுக்குலாம், சொல்லி கொடுக்கல உங்க வீட்டுலாம். தேவன் நம்மள அவருடைய கிருகியின்படி நம்ம தேவன் நடக்கிறார் எல்லா விதத்திலும். நீ வசனத்துல பாரு, உங்கள் உள்ளத்தில் நட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களே ரட்சிக்க வல்லமே உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. உங்களை வஞ்சிக்காதீங்க. பரவாயில்ல, யாரும் பார்க்கல, பரவாயில்ல. இது ஒரு தடவை தானே, யாரும் பார்க்கல, பரவாயில்ல. வசனம் சொல்லு, உங்களே நீங்க வஞ்சிக்காதீங்க. உங்களை வஞ்சிக்கிறது வேலை, ப்ராஜெக்ட் எடுத்து வர தேவையில்ல, நீங்க தான் உங்களை வஞ்சிக்கிறீங்க. கிரேஸ், உனக்கு வெளில வேற யாரும் இல்லை, நீதான். சரண் மாலாசா இருக்க பாஸ்டர். உங்களுடைய குணம் தான் உங்களை வஞ்சிக்குது. கோபப்படுகிறதுக்கு காரணம் நீங்க தான், நீங்களே வஞ்சிக்கிறீங்க. சத்திய வசனம் நம்மளை விடுதலையாக்க விரும்புது, உங்களே நீங்க வஞ்சிக்க கூடாதான். நீங்கள் உங்களை அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது முக்கியம் இல்ல, வசனத்தை கேட்கிறது முக்கியம் இல்ல. ஆமென். அனிகலா, வசனத்தை கேட்கிறது முக்கியம் இல்ல. சாரா, வசனத்தை கேட்கிறது அதெல்லாம் நத்திங். ஒருத்தன் உங்கள்கிட்ட வடை சுடுறதுக்கு வேணா கொடுத்துட்டான். வடை வந்துருச்சுன்னு நீங்க வச்சிருந்தா ஏதாச்சும் லாபம் இருக்கா? வசனம் கேட்கறது முக்கியம் இல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்களா? செய்கிறவர்களாய் இருங்க. வசனத்தை கேட்கறது முக்கியம் இல்ல. சரூப் ரவீந்தர், வசனமா ஜெசிகாண்டி தேவன் மாற பாத்தி விட்டுட்டீங்க, எவ்வளவு பெரிய கல்லு வீச போறீங்கன்னு தெரியல எனக்கு. வசனத்தை கேட்கறது முக்கியம் இல்ல. அண்ணே கேன பாஸ்டர், நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் மேய்கிறாரு, சூப்பர் பாஸ்டர், அது முக்கியம் இல்ல. இந்த சபைக்கு போனேன், சொல்ல பாஸ்டர் நீ பேசினால சூப்பர்ல, அது முக்கியம் இல்ல. திருவசனத்தை கேட்பது முக்கியம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். அதன்படி என்ன பண்ணணுமா? நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுது. அதே 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. சுயாதீன பிரமாணாகிய பூரண பிரமாணத்தை பாருங்க. சுயாதீன பிரமாணமாடியன்னா என்னன்னா விடுதலை பண்ணுகிற வசனம், நம்மள விடுதலை ஆக்குற வசனம், அதுதான் தேவனுடைய வசனம்.
சுயாதீன பிரமாணமாகிய தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு ஒரு சுபாவம் இருக்கும். என்ன சுபாவம்னா, தூங்கணும்னா தலையை போட்டு அப்படியே சுரண்டணும், என்ன களிமண் உழுகிறது, அப்புறம் அவங்க தூக்கம் வரணும். சிலவங்களுக்கு காலை அமுத்திக்கிட்டு இருக்கணும். சிலவங்க இருக்கு பாட்டு கேட்டாதான் எனக்கு தூக்கம் வரும் பாச. அந்த மாதிரி தேவனுடைய விடுதலை உள்ள வார்த்தையை நீங்க கேட்டாதான் உங்களுக்குள்ள ஒரு விடுதலை காணப்படும். தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்டாதான் நீங்க விடுதலை ஆக முடியும். அங்க சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனை கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல். கேட்டுட்டு மறந்துடாதீங்க. நீங்க நிக்கணும்னா கேட்டுட்டு மறந்துடாதீங்க. சிலதுக்கு சாப்பிட்டானா அப்படியே மறந்துருங்க. என்ன சாப்பிட்டேன்னா நான் சாப்பிடலையே காலையில இருந்து, அப்பதான் சாப்பிட்டு வந்துருக்கு. சிலவங்க சாப்பிட்டத மறந்து கையை வந்து ஆமா அப்பதான் சாப்பிட்டு இருக்கிறேன், கை காட்டி கொடுக்குது நீ சாப்பிட்டத, ஆனா புத்தி மறந்துச்சு நீ சாப்பிட்டது. ஆனா வசனம் சொல்லுது கேட்டதை அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையின் பாக்கியவானாய் இருப்பான். ஓகே, ஹல்லேலூயா. அவன் செய்கிறதுல பாக்கியவானா, தேவனோட வார்த்தையில நடக்கும்படிதான் கர்த்தர் தருகிறார். கடைசியாக பாருங்க, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. 1 யோவான் 5:7 பரலோகத்திலே, கடைசி வசனமா நல்லா கவனமா கேளுங்க. 1 யோவான் 5:7 பரலோகத்திலே சாட்சியா இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை. பாருங்க, பரலோகத்துல சாட்சியா இருக்கிறது 3 பேர். அப்படியே போட்டுக்கே பாருங்க. பரலோகத்தில் சாட்சியா இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை. பாருங்க, அங்க போடப்பட்ட வார்த்தை அதான் நான் மென்ஷன் பண்ண விரும்புறேன். வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் நம்ம நம்பணும், அந்த வார்த்தையை தான் விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆக்கும். அப்ப பரலோகத்திலிருந்து வருகிறது தேவனோட வார்த்தை, நம்மளை முற்றிலுமாய் விடுதலை ஆக்கி நம்மளை நடத்தணும். ஆமென். இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, கிறிஸ்துவை வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். ஆமென். நம்மளை மரித்தவர்கள் அல்ல, நம்ம வாழ்க்கையில விடுதலை ஆக்க, நம்மளால முடியாத காரியங்கள், நம்ம சோர்ந்து போகிற காரியம், நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள்லாம் நம்ம விடுதலை ஆகணும்னா கிறிஸ்துவோட வார்த்தையை பெற்று விசுவாசித்து நடக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து வரணுமா? நம் திருவிருந்து ஆராதனைக்கு நாம் போகிறோம். திருவிருந்து ஆராதனை இன்றைய நாளில் கொஞ்சம் வித்தியாசமாக